ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா RS 200 பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஃபியூல் பம்ப் கம்ப்ளைண்ட்டுக்காக இருக்குது. நம்ம அந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபியூல் பம்ப் மாற்ற போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த வண்டியில். அது இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயிண்டிங் ஆல்ரெடி பண்ணி தான், பாலிஷ் போடலை. ஸோ இதையும் பாலிஷ் போட்டு உங்களுக்கு வண்டி டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா மீட்ரு கவர் உடஞ்சிட்ருக்குது. இது எதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலேருந்து பூந்தொட்டி விழுந்து கீழே உடஞ்சிருக்கு. நம்ம பைக் அப்புறம் நம்ம பூந்தொட்டி தான் உடஞ்சிருக்கு. ஓகே சார், பார்த்தீங்கன்னா டூம் செட்டை நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். எதுக்காக ரிமூவ் பண்ணியிருக்கோன்னா மீட்ரு உள்ள பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைன் வரல. அந்த லைனை செக் பண்ணிவிட்டு ரன்னிங்கில் மட்டும் தான் வண்டி ஆன் ஆகுது. இந்த கம்பெனி நம்ம நிறைய வண்டியில் பார்த்துருப்போம். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணது. அது பார்த்தீங்கன்னா டேங்க் ரிமூவ் பண்ணோம், ரிமூவ் பண்ணிட்டு ஃபியூல் பம்ப் மாற்றணும். ஓகே, நான் ஒன்றுனா கழட்டிட்டு நம்ம வந்து வீடியோ போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மீட்ரு கேபு ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 799 கொடுக்குறாங்க. ஆனால் புதுப்பேட் சைடு போனீங்கன்னா 400லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 400ல் 350 கூட வாங்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 400 கொடுத்து வாங்கினேன். அதுக்கு மேலே பேச முடியல. அவர் வந்து ஹோல்சேல் ரேட்டு தான் சொன்னார். ஸோ ஓகே, நான் இதை உங்களுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு போடுறேன். ஸோ மேலே உள்ள மீட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிட்டோம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தோன்னு தெரியும், பக்காவாக இருக்கும், அப்படியே ஷைனிங்காக இருக்கும். ஸோ லைன் கனெக்ஷன் மட்டும் லைட்டாக செக் பண்ணோம். முடிஞ்ச அளவு செக் பண்ணிக்க வேண்டியதான், முடியாத அளவுக்கு விட்டுற வேண்டியதான். ஓகே, இதை நான் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டாப் கவர் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ டேங்கில் உள்ள கீழே உள்ள கனெக்ஷனு, ஃபியூல் பம்ப் உள்ள ஓஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்படியே தூக்கி வேண்டியதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஆல்ரெடி நம்ம புது ஃபில்டர் தான் போட்டிருந்தோம். பழைய மோட்டரோட ரெடி பண்ணியிருந்தோம். நான் அதோட வீடியோ போடுறேன் பாருங்கள். இது அப்படியுமே பம்பும் வெறும் பம்போட மோட்ரு மட்டும் மாற்றியுமே வேலைக்கு ஆகலை. ஸோ அதனால தான் வந்து புதுசாக ஒரு பம்பு வாங்கிட்டோம். ஸோ புது பம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா புது பம்பு. அதாவது வாங்கி வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணலை. ஸோ அப்படியே இருந்தது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி மக்கி போன மாதிரி, உங்களுக்கு ஒரு மாதிரி பெயிண்ட்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பட்டு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. செக் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கனெக்டர் ரெண்டு ஒன்று தான் பார்த்து அவங்களுக்கு தெரியும். ஸோ இதை நான் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே இருக்கிற மோட்டர் நான் உங்களுக்கு கழட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபுல் போல்ட்டே ரிமூவ் பண்ணியாச்சு. போல்ட்லாம் அங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பம்பு உள்ளே இருந்தது. இந்த பம்பு மட்டும் நான் வந்து புதுசு மாற்றிருந்தேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், சால்ட்ரி பண்ணி இப்போ இந்த லைன் போட்டிருப்பேன். இந்த லைனில் வந்து ஒரிஜினலில் வராது. இது இந்த ஃபில்டருமே புதுசு தான். எல்லாம் போட்டு பார்த்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அடைப்பு சரியாகலை. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிட்டன் பைப்பில் தான் ஃபால்ட் இருக்குமோன்னு தோணுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப துருபிடிச்சு போயிருக்கும். ஸோ இதை நான் செக் பண்ண விட்டுட்டேன். இதனால் நான் புதுசு வாங்கிட்டேன். ஸோ இதை நான் ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணிட்டு கூட நான் வந்து ரீசேல் நம்ம பண்ணிடலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா போல்ட்டையும் போட்டு ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரை தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இது பெரிய இது வேலை கிடையாது. இது வந்து லாக் பண்ணுற பொசிஷன் தான். ஸோ நான் அப்படியே கழட்டி வச்சுருந்தேன். அப்படியே கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் பண்ணுறது தான். எடுத்து ஒரு அழுத்தம் போது லாக் ஆகிடும். ஒரே எழுத்து ஓகே, லாக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த மேலே உள்ள லாக்கு, சாரி இந்த உள்ள எண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஜெக்டரில் வரும். ஸோ இதில் வந்து லாக் ஆகும். அவ்வளோதான் ஓகே. பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டரோட எக்ஸிட்டு, அதாவது அவுட்லெட்டில் இருந்து நம்ம பார்த்திங்கன்னா இதை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது இன்ஜெக்டரோட ஜாயிண்ட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம். வேலை முடிஞ்சுது. எதுக்காக நீங்கள் ஃபியூலை மாற்றுறீங்க நாஞ்சில்? எதுக்காக பார்த்தீங்கன்னா பம்பு ஃபால்ட்டு. அதனால தான் பம்பு மட்டும் மாற்றி பார்த்தேன், வேலைக்கு ஆகல. பம்ப் எங்கேருந்து வாங்கிட்டு இருந்தீங்க? எவ்வளோக்கு வாங்கினீங்க அதெல்லாம் சொல்ல, அப்போ தான் லாஸ்ட் சொல்லிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ளக்கை கனெக்ட் பண்ணிடணும். ப்ளக்கை கட்டு ஓகேயா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பம்போட ஹோல்டரு. இது வந்து லைன் இதை கனெக்ட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. இதை கனெக்ட் பண்ணி அப்படி சேஃபாக நம்ம வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா டேங்க் கரெக்டாக உட்காராது. ஆமாம், அதையும் பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து டாப் உள்ள டேங்க் கவரை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதில் ஃபிட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்னா இந்த கார்னர் ஃபினிஷிங் கரெக்டாக வராது. ஸோ இதில் நான் ஃபினிஷிங் கரெக்டாக பண்ணிட்டேன். இந்த எஜ்ஜும் பாருங்கள், கார்னர் ஃபினிஷிங். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வண்டி ஓட்டும்போது அந்த ஈவனாக உங்களுக்கு காட்டுறது. இப்போ நான் ஃப்ரண்டில் மாஸ்க்கும் மீட்டரோட அசம்பிளி அந்த சைடு பீஸ்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஷேக் எதுவும் இருக்குதா, நம்ம எது கரெக்டாக ஃபிட் பண்ணலான்னு இருக்கா செக் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பக்கம் மாட்டிட்டேன். ஸோ இந்த சைடு ஒரு ஹோல்டர் வரும். இது மட்டும் போட்டுட்டோன்னா பக்கம் உட்காந்துரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடு பீஸு எல்லாமே டூம் கேஸ் எல்லாமே குறைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸு குறைக்க போகிறோம். ஃப்ரெண்டு மாஸ்க்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம சைடு பீஸ் ரெண்டுமே வச்சுட்டோம்ல. இப்போ சென்டர் பீஸ் வைக்கிறது கஷ்டம் தான். இண்டிகேட் லைன் எல்லாம் கொடுத்துட்டு பக்கா மாட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. ஃபுல் அசம்பிள் செட் எல்லாம் முடிஞ்சது. இந்த கார்னர், அந்த கார்னர் எல்லாம் பாருங்கள், இந்த டயா பாருங்கள், இந்த எட்ஜ் எல்லாமே பக்கா மாட்டியாச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் போட்டிருக்கு. பேட்டரி சார்ஜ் போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறத மொதல் வேலை. பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாங்கி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா பக்கா உட்காந்துக்குச்சு, எந்த ஒரு ஷேக் எதுவுமே கிடையாது. நான் இதை ஃபுல்லாக இனி ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிடுறேன். பார்த்தீங்கன்னா பம்பு ஃபிட் பண்ணியாச்சு, பாடி கிட் எல்லாமே குறைச்சாச்சு. வண்டி வந்து பின்ன புதுசாக பெயிண்ட் பண்ணது, பாலிஷ் மட்டும் போடணும். இந்த சைடு மட்டும் லைட்டாக பாலிஷ் போட்டேன். பட் ஃப்ரண்ட் சைடு இந்த இதெல்லாம் உங்களுக்கு பாலிஷ் போடல, இதெல்லாம் பாலிஷ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னா சைலன்சர் உங்களுக்கு காட்டுறேன். சைலன்சர் இருந்தால் இருக்குல்ல, இதில் ஒரு ஜாயிண்ட் வரும், அடிக்கடி கழட்டி மாட்டோம்னா அதில் ஒரு ஓரிங் போயிடுச்சு. ஸோ இதனால் இந்த ஓரிங் மட்டும், ஓரிங்கில் அவுட்டரில் கிளாம் மட்டும் போடணும். அதனால் சைடில் சவுண்டு வரும். அதை நான் சரி பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சு ரெடி பண்ணி பார்த்தேன், சரியாகல. ஆனால் சவுண்டு மட்டும் புட்டுன்னு அடிக்கும். பட் அதை சரி பண்ணால் சைலன்சர் அவுட்டு சரியாயிடும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்லேருந்து ஒரு இதுவுமே வராது, கீழேயே போகுது, லீக் ஆகி கீழே போகுது. அதனால் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதமாக எடுக்கலை, பெயிண்டிங் ஒர்க்காக வந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், இதில் இருக்க ஃபியூல் பம்பு ஒரு வண்டி கம்ப்ளைண்ட்டாக வந்ததுனால அதுலேருந்து கழட்டி போட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இவ்வளோ நான் எடுக்காமல் இருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம், அந்த வண்டியை பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நல்லா இருக்குது வண்டி. நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தான் ஆன் ஆகும். பட் இங்கே இண்டிகேஷன் எல்லாமே, லைட் எல்லாமே எரியும், பாஸ் லைட் எல்லாமே எரியும். பட் இங்கே ஆன் ஆகும்னா ரன்னிங்கில் தான் ஆன் ஆகும். ஓகே, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மீட்டு சவுண்டு மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்கும். பட் இன்ஜின் வந்து பக்கவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சைலன்சரை நான் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.